விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வாங்கின கொழுக்கட்டை மாவு இன்னுமே இருந்துச்சு. நானும் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இதை எப்படியாச்சும் காலி பண்ணணும் கொழுக்கட்டை செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது இத்தனை நாளா செய்யறதுக்கு தான் எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு எப்படியாச்சும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்பைரி டேட் வேற ரொம்ப கிட்ட வரப்போதா, இதுக்கு மேல வச்சிருந்தா சரிப்பட்டு வராதா அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே எடுத்து வெளியில வச்சுட்டேன். எப்படியாவது அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன், செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஒரு வழியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு 2 விதமான கொழுக்கட்டை தான் செய்ய போறேன். ஒன்று இனிப்பு கொழுக்கட்டை, இன்னொன்று கார கொழுக்கட்டை. அவங்க வேற செய்யும் போதே சொன்னாங்க, நான் சொன்னபடி ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கொழுக்கட்டை சூடாரி போனாலுமே சாஃப்டா இருக்கும், இல்லைன்னா அழுத்தம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி அப்படியே தான் நானும் செஞ்சேன். சூப்பரா இருந்துச்சு, சாஃப்டாவும் இருந்துச்சு. ஏதாவது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் ஈவினிங் டைம்ல பண்ணாலே நைட் டைம்ல பசியே எடுத்துக்காது. அப்படியே அதையே சாப்பிட்டுட்டு படுத்துருவான். நான் அன்னைக்குமே அப்படிதான் இதையே டின்னரா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சக்தி திருமுகன் படம் தான் ஹாட் ஸ்டார்ல பார்த்துட்டு இருந்தோம்.